இதனுடைய ஃபுல் கம்பெனி நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசட் பஜார் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிட்டோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜெட்பே. எப்படி கூகுள் பே, ஃபோன்பே இருக்கோ அதேமாதிரி ஜெட்பே அப்படிங்கிறது இன் ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ அது வரலையும் நிறைய சர்வீஸு, யூட்டிலிட்டி சர்வீஸு இந்த ஜெட்பே மூலமா நமக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய வருமானம் இதில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 18 ஜனவரி 2024 தான் இன்கார்பரேட் ஆகிருக்கு. இது வந்து யூபி, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு இருக்குது. யூபியிலேருந்து தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது, இந்தியா ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து இன்னும் லான்ச் ஆகலை. கம்பெனி மட்டும் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. லான்ச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 30, அதாவது 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் பக்காவாக கிராண்டாக பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் இனாக்ரேஷன் ஆகலை இந்த கம்பெனி. ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த சில யூட்டிலிட்டி ஆப்லேருந்து சில சர்வீஸ்லாம் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதில் உள்ளே வந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த 1 மந்த்து பிஃபோராகவே லான்ச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஜெட்பே பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே யூட்டிலிட்டி சர்வீஸ் இன்கம் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்பில் போய்ட்டு கூகுள் ப்ளே ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து இந்த ஜெட்பே அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் வரும். இந்த ஐக்கானை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு உடனே இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு சைன் அப் பண்ணிடணும். ஸோ டோன்ட் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் புக் ஐடி. ஸோ லீகல் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இன்கார்பரேட் சர்டிஃபிகேட்டு, இது பேன் சர்டிஃபிகேட்டு, இது வந்து இன்கம் டேக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு. இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இவங்க கிட்டத்தட்ட 3 சர்டிஃபிகேட்டு வச்சுருக்காங்க, அதாவது பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் லீகல் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சர்டிஃபிகேட்டு பக்காவாக இருக்குது. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ஜெட்பே பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் ஆப்பு போய்ட்டு அந்த ஜெட்பே ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டு, அதில் போய்ட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கடைசியாக ஸ்பான்சராக இவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைன் அப் போனஸ். நீங்கள் சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 599 ரூபா உங்கள் வாலெட்டில் சைன் அப் போனஸாக உட்காந்துரும். ஸோ இந்த 599 ரூபாயை நம்ம உடனே எடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் இந்த யூட்டிலிட்டி என்னென்ன யூட்டிலிட்டிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு யூட்டிலிட்டி யூஸ் பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் கமிஷனில் போய்ட்டு உட்காந்துரும். இந்த மாதிரி 599 தடவை நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபாயும் 599 ரூபாயும் உங்களுக்கு அப்பப்போ அந்தந்த டைமில் உங்கள் கமிஷன் வாலெட்டில் போய்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ அடுத்தது ஜெட்பே சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்குது, ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணலாம், கேஸ் பில், அதாவது கேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பைப்படி கேஸ் பில் கட்டலாம். பைப்படி கேஸ் பில்னால் பெரிய பெரிய மாநகராட்சியில் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பைப்படி கேஸ் பில்லும் கட்டிக்கலாம். அடுத்தது வாட்டர் பில் கட்டலாம். இது இல்லாமல் லோன் அண்ட் இஎம்ஐயும் நம்ம இந்த ஆப் மூலமாக நம்ம பே பண்ணலாம். ஸோ இத்தனை விதமான சர்வீஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய சர்வீஸை வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னே பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆப் இருக்குது, ஆதார் இருக்குது, ரயில்வே இருக்குது, ஸோ ஆர்டிஓ ஆப் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பர்ச்சேசிங் பண்ணுற ஆப் நிறைய இருக்குது. இவங்களே தனியாக பர்ச்சேஸ் ஆப் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பர்ச்சேசிங் ஆப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட உடனே உள்ளே நீங்கள் மொபைலில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜெட்பே ப்ராடக்ட் இருக்குது. இது எல்லாமே சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இசட் ப்ரோ கிளாஸஸ், இதுவும் பர்ச்சேசிங் ஆப்பு தான், இவங்களுடைய ஓன் பர்ச்சேஸ் ஆப்பு. அடுத்து இசட் பஜார், இந்த பேரில் தான் கம்பெனி இருக்குது. இந்த இசட் பஜாரும் பர்ச்சேசிங் ஆப்பு தான். ஸோ இது மூணுமே இந்த ஜெட்பே ஆப்லேருந்து நம்ம சர்வீஸை யூட்டிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆஃப் ஜெட்பே. ஃபஸ்ட்டு பவர் என்னென்னா இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, யார் வேணாலும் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் மணி, உடனே மணி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜெட்பே பிளான்.
இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் 24/7 எப்போ வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நோ அட்மின் சார்ஜஸ், நோ ஹிடன் சார்ஜஸ், அன்லிமிட்டெட் ரெஃபர் அண்ட் மல்டிபிள் வே ஆஃப் எர்னிங். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறது எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மல்டிபிள் வே ஆஃப் எர்னிங், ஏர்ன் பண்ணுறதும் மல்டிபிள் வேவில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஃபண்டு வித் நாமினேஷன் ஃபெசிலிட்டி, இது ரெண்டுமே இருக்குது. ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் உண்டு. அடுத்து கம்பெனி டர்ன் ஓவர் 1% ராயல்ட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து உங்களுக்கு 1% ராயல்ட்டி உண்டு. அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம் ஃப்ரம் ZPay சர்வீஸ். ஸோ மந்த்லி 20% ரிவார்டு இன்கம் உண்டு. ஆனுவலி 40 டூர் இன்கம் இருக்குது. அடுத்தது லீகல் 100% ஃபாலோ கவர்மெண்ட் கைடன்ஸ் ஆஃப் டைரக்ட் செல்லிங். ஸோ நோ ரிஸ்க்கு, நோ லயபிலிட்டி, நோ லெக் மெயின்டைன், நோ கேப்பிங், நோ மேட்சிங். ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் சரி, அந்த பக்கம் ஒருத்தருக்கு போய்ட்டு மேட்சிங்க்கு இன்கம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பிஸ்னஸ் டு யுவர் நாமினிக்கு கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 16 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் இன்கம் சைன்அப் போனஸ் 599 ரூபா. நீங்கள் சைன்அப் பண்ண உடனே யார் பண்ணாலும் ஃப்ரீயாக பண்ணால் கூட இந்த 599 ரூபா உங்கள் விளையாட்டில் வந்து உட்காந்துரும். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு யூட்டிலிட்டியும் யூஸ் பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் ஒரு ரூபா உங்கள் கமிஷனில் போய்ட்டு உட்காந்துரும். நீங்கள் 599 தடவை உங்களுடைய யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரூபாயும் அப்பப்போ 599 ரூபாயும் உங்கள் கமிஷன் வாலெட்டில் போய்ட்டு உட்காந்துரும். அங்கேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செல்ஃப் மொபைல் ரீசார்ஜ் கமிஷன் 7%. இதை பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரீசார்ஜ் கமிஷன், அதாவது நீங்கள் உங்களை சொந்தமாக மொபைலில் ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்லேருந்து 7% உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் மொபைல் மட்டும் இல்லை, DTH ரீசார்ஜுக்கும் 7% உண்டு. அடுத்தது டீம் மொபைல் ரீசார்ஜ் கமிஷன் 1.5%. ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபர் பண்ணாங்கன்னா எப்போல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ ஸோ அப்போதெல்லாம் உங்களுக்கு 1.5% உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். இது இல்லாமல் டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். டீம் லெவல் கமிஷன் இருக்குது, ஷாப்பிங் கமிஷன் இருக்குது, கூப்பன் கேஷ்பேக் இருக்குது, டெய்லி ராயல்ட்டி இன்கம் இருக்குது, அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் கமிஷன் இருக்குது, அடுத்து ரிவார்டு அண்ட் டூரும் இருக்குது, மணி பிளான்ட் இன்கம் இருக்குது, மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது, மொபைல் ஃபண்ட் இருக்குது, பைக் ஃபண்ட் இருக்குது, லக்ஸுரி கார் ஃபண்ட் இருக்குது, அதேமாதிரி லக்ஸுரி ஹவுஸ் ஃபண்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இந்த ZPayவில் இருக்குது. ஸோ ஜாயினிங் பேக்கேஜ், இது ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஜாயினிங்க்கு வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து 2% தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2% கமிஷனோடு போயிடும். ஆனால் ஜாயினிங் பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வந்தால் தான், ஏதாவது 2 பேக்கேஜ் இருக்குது, அந்த 2 பேஜில் ஏதாவது ஒன்று நீங்கள் உள்ளே வந்தால் தான் மற்ற அந்த 16 டைப் ஆஃப் இன்கமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் பேக்கேஜ்னு சொல்லிட்டு 599 ரூபா, 600 ரூபாய்க்கு ₹1 கம்மி. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு குயிக்காக உடனே வேணும், இன்கம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் ப்ரைம் பேக்கேஜில் வரலாம். இது வந்து ரூபீஸ் 1199 ரூபா, அதாவது 1200 ரூபாய்க்கு ₹1 கம்மி. ஸோ இது ரெண்டுத்தில் நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைமில் வந்திருக்கேன். ஸோ என்னுடைய சஜஷன், என்னுடைய டீம் மெம்பருக்கு சஜஷன் என்னென்னா ப்ரைம் பேக்கேஜை நீங்கள் உள்ள வரலாம். 599 ரூபா பேமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரைம் பேக்கேஜிலேயே ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுலேயே அன்லிமிட்டெட் இன்கம் இருக்குது. அதனால் நீங்கள் 599 ரூபா பேக்கேஜ்லேயே வரலாம். ஸோ அதனுடைய இன்கம்னால் பின்னாடி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் அண்ட் சூப்பர் ப்ரைம் யூசர் சர்வீசஸ் கமிஷன் சார்ட், அதாவது ப்ரைமில் நீங்கள் வந்தாலும் சரி தான், சூப்பர் ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி தான், சர்வீஸ் கமிஷன் நம்பர் அப்படிங்கிறது 2 பேருக்கும் சேம் தான். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். செல்ஃபாக நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது 7% கிடைக்கும். செல்ஃபாக நீங்கள் TDH ரீசார்ஜ் பண்ணும்போதும் 7% கிடைக்கும். அதாவது மொபைல் ரீசார்ஜ் பெர் மந்த்து நீங்கள் ஒரு உதாரணமாக 400 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனால் இங்கே இந்த ZPay நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் 599 ரூபா பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜுக்கும் 7% கமிஷன். அதாவது 400 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 28 ரூபா உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ப்ளஸ் ₹1 கிடைக்கும். அந்த ₹1 என்னென்னா அந்த ஸ்டார்ட் அப் போனஸ் 599 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து ₹1 உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி DTH ரீசார்ஜும் 7% ப்ளஸ் ₹1. அந்த ₹1ங்கிறது தான் ஸ்டார்ட் அப் 599 ரூபா ஸ்டார்ட் அப் போனஸ்லேருந்து அந்த ₹1 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபாஸ்டேக்கு 0.30% ப்ளஸ் ₹1, கேஸ் பில்லு 0.30% ப்ளஸ் ₹1, வாட்டர் பில்லுக்கும் 0.30% ப்ளஸ் ₹1, இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா
10 ரூபா ப்ளஸ் ₹1. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் லோனு இஎம்ஐ பேங்க்கில் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும் பொழுதும் ₹10 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதுக்கு உண்டானது. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ண லெவல் ஃபஸ்ட்டு லெவல்கள் அவங்க ஏதாவது அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜோ டிடிஹெச் ரீசார்ஜோ வாட்டர் பில்லோ கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேமெண்ட் பண்ணதிலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் ரீசார்ஜ் பண்ணும்போது மொபைல் ரீசார்ஜுக்கு பண்ணும்போது 0.40%, டிடிஹெச்சுக்கும் அதே 0.4%, ஃபாஸ்டேக்கு 0.15%. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெவலுக்கு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவல் கமிஷன் வந்து 0.30%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் லெவல் கமிஷன் 0.20%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபோர்த் லெவல் 0.10%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்த்து லெவல்லேருந்து 20 லெவல் வரலையும் பார்த்தீங்கன்னா 0.031% உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி வெவ்வேறு யூட்டிலிட்டிக்கும் வெவ்வேறு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கிது. என்னென்ன கமிஷன் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜுக்கு மட்டும் 8.5% உங்களுக்கு கிடைக்கிது ப்ளஸ் ₹1. அதே மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜுக்கும் 8.5% ப்ளஸ் ₹1. இந்த 8.5% அந்த ஒரு ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து ஆரம்பித்து 20 லெவல் வரலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ரீசார்ஜுக்கும் அதே மாதிரி தான் 1% பிரித்து கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அந்த டோட்டலாக எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் 15 டிரான்சாக்ஷன் ஆர் ₹5,000 ரீசார்ஜ் டர்ன் ஓவர் ஆர் அலவுடு இன் திஸ் கமிஷன் ஆஃப்டர் தட் 2% போட்டுருக்காங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜோ டிடிஹெச் ரீசார்ஜோ பண்ணும்பொழுது டிடிஹெச் ரீசார்ஜ் பெர் மந்த் ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க. ஆனால் மொபைல் ரீசார்ஜ் நிறைய பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மொபைல் இருக்குன்னா 5 மொபைலுக்கு நீங்கள் இதில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு 15 டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 5,000க்கு பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டில் ரீச் ஆகுதோ அதோட அது கட் ஆகிடும் அந்த 7% கமிஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 16வது டிரான்சாக்ஷனோ அல்லது ₹5,000 மேலேயோ பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 2% தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு தடை போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஓன் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தடை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் கமிஷன்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஒரு 5 நபர்களை ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ப்ரைம் பேக்கேஜில் நீங்கள் அவங்க அந்த 5 நபர்களையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ₹200 உங்களுக்கு டைரக்ட் இன்கம்மாக கிடைக்கும். ஸோ 5 நபர்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ₹1,000 கிடைக்கும். ஸோ சூப்பர் ப்ரைம் பேக்கேஜில் நீங்கள் அந்த 5 நபர்களையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு ₹500 கிடைக்கும். 5 நபருக்கும் சேர்த்திங்கன்னா ₹2,500 உங்களுக்கு கிடைக்கும். 5 நபரில் இது அன்லிமிட்டெட் ரெஃபரல் பண்ணலாம். இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு 5 நபர்களை போட்டு நம்ம காமிக்கிறோம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது ப்ரைம்லேயும் பண்ணலாம், சூப்பர் ப்ரைம்லேயும் பண்ணலாம். ப்ரைமில் பண்ணால் உங்களுக்கு ₹200 டைரக்ட் ரெஃபரல் இன்கம். சூப்பர் ப்ரைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 500 கிடைக்கும். ப்ரைம் பேக்கேஜ் ₹599 நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லெவல் இன்கம் மட்டும் இங்கே பாருங்கள். வெறும் ₹600 அப்படின்னு வச்சுங்க. அந்த ₹600 நீங்கள் உள்ளே கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கம் மட்டும் அன்லிமிட்டெட் லெவல் இன்கம் கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு ₹200 டைரக்ட் இன்கம் கிடைக்குதுங்களா, அதுதான் அந்த இன்கம் பெர் பர்சன் சொல்லிட்டு அந்த ₹200 காமிக்குது. அதில் நீங்கள் 5 நபர்களை கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் ₹1000 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 10 நபர்களை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ₹2,000 கிடைக்கும். நீங்கள் எத்தனை நபர் கொடுத்தாலும் ஒரு நபருக்கு 200 வீதம் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ செகண்ட் லெவலில் பெர் பர்சனுக்கு ₹40 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 நபரும் 5 நபர்கள் சேர்க்கும்போது 25 நபர்கள் வராங்க. இப்போ 25 நபர் இன்ட்டு 40 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1,000 இன்கம் கிடைக்கும். தேர்ட் லெவலில் பெர் பர்சனுக்கு ₹20 கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் வருவாங்க. இப்போ 125 மெம்பர் இன்ட்டு 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்கள் கமிஷன் ₹2,500. ஸோ 4வது லெவலில் ₹10 கொடுக்குறாங்க பெர் பர்சனுக்கு. ஸோ இங்கே உங்களுடைய கமிஷன் ₹6,250. ஸோ 5வது லெவலில் இங்கே ₹5 கொடுக்குறாங்க. 5வது லெவல்லேருந்து 20வது லெவல் வரலையும் பெர் பர்சனுக்கு ₹5 தான் கொடுக்குறாங்க. இந்த லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அமௌண்ட்டு ₹15,625. ஸோ 6வது லெவலில் ₹78,125 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. 7வது லெவலில் ₹3,90,625 ஏர்ன் பண்ணுவீங்க. 8வது லெவலில்
19,53,125 ரூபா ஏர்ன் பண்ணுவீங்க. 9வது லெவலில் 97,65,625 ரூபா கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10வது லெவலில் பார்த்தீங்கன்னா 4,88,28,126 ரூபா. 10வது லெவலில் நீங்கள் ஒரு அந்த 4 கோடியை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி தாண்டி இருக்கும். ஸோ 10வது லெவலில் மட்டும் உங்களுக்கு 4,88,00,000 ரூபா வருது. ஸோ 11லேருந்து 20 வரலையுமே பெர் பர்சனுக்கு 5 ரூபா தான். எக்ஸலில் நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். 14 லெவலுக்கு மேலே எக்ஸலே ஒர்க் ஆகலை. அந்தளவுக்கு ஹியூஜ் மெம்பர் அண்டு ஹியூஜ் இன்கம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்ஸாக போடும் பொழுது உங்கள் டீமில் 20வது லெவலில் உங்கள் டீமில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 30,000 கோடிக்கு மேலே இருக்கணும். நம்ம உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா 800லேருந்து 900 கோடி தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி இருக்கலாம். ஸோ இந்த 120 கோடி அப்படிங்கிறது நம்ம இலக்காக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 15 கோடி வர்றதுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. அதாவது 20வது லெவலில் ஒரு 10 கோடி ரூபா 10 கோடி மெம்பர்ஸ் வராங்கன்னு வச்சிங்களேன். ஸோ 10 கோடி மெம்பர்ஸுக்கும் பெர்சனுக்கு 5 ரூபா கொடுத்தாங்கன்னா 20வது லெவலில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக மினிமம் அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன். மினிமம் அமௌண்ட்டுக்கே 1,00,000 கோடி வருது 20வது லெவலில். இதுக்கு மேலேயே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு அப்ராக்ஸாக ஒரு மினிமம் லெவலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு இன்கம் வாய்ப்பு இருக்குது. வெறும் 600 ரூபாயில், அதாவது 599 ரூபாயில் நீங்கள் உள்ளே வந்துட்டாங்களே போதும். வெறும் 5 நபர்களை நீங்கள் கொண்டு வந்து ஸோ 5 நபர்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே வந்தாலே இத்தனை கோடி வருது. நீங்கள் 10வது லெவல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ். ஸோ இது வந்து ₹1,199 நீங்கள் உள்ளே வருவீங்க. இதனுடைய லெவல் இன்கம் இது வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் டைரெக்டாக கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் ₹500 உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 5 நபர்களை ஸ்பான்சர் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக ₹2,500 கிடைக்கும். செகண்ட் லெவலில் பெர் பர்சனுக்கு ₹100 பே பண்ணுவாங்க கமிஷனாக. இதில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ண 5 நபர்களும் ஒரு 5 பேர்களை கொடுக்கும்பொழுது 25 பேர் உங்கள் டீமில் இருப்பாங்க. ஸோ இந்த 25 × 100 நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் லெவல் இன்கமும் அதே ₹2,500 தான் வரும். ஸோ தேர்ட் லெவல் இன்கம் பெர் பர்சனுக்கு ₹50 கொடுக்குறாங்க. இதில் 125% உங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுடைய கமிஷன் ₹6,250. ஸோ ஃபோர்த்து லெவலில் பெர் பர்சனுக்கு ₹25 கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ₹15,625 கமிஷனாக கிடைக்கும். ஃபிஃப்த்து லெவல்லேருந்து 20th லெவல் வரலையும் பெர் பர்சனுக்கு ₹10 இன்கம் கிடைக்கும். ஸோ 5th லெவலில் நீங்கள் வாங்கக்கூடிய டோட்டல் இன்கம் ₹31,250. 6th லெவலில் ₹1,56,250. 7th லெவலில் ₹7,81,250. 8th லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ₹39,06,250. 9th லெவலில் ₹1,95,31,250. 9வது லெவலில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ₹2 கோடி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10வது லெவலில் 9,76,56,250. கிட்டத்தட்ட ₹10 கோடி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹11 கோடி நீங்கள் 10வது லெவலில் டோட்டல் இன்கமாக பெற்றிருப்பீங்க. ஸோ 11லேருந்து 20வது லெவல் வரலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 13வது லெவலுக்கு மேலே எக்ஸல்லே ஒர்க் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய டிஜிட்டலில் நம்பர்ஸ் வருது. ஸோ அதனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா 30,000 கோடி 20வது லெவலில் வராங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வர முடியாது. ஸோ நம்ம இதில் ஒரு ₹10 கோடி பேர் வராங்க அப்படின்னு வைக்கலாம். இல்லைனா 1 கோடி பேர் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் டீம் எந்த அளவுக்கு ஹியூஜாக
பெருகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 20வது லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் 1 கோடியாவது நீங்கள் 20வது லெவலில் பார்க்கலாம். ஸோ அப்படி 1 கோடி இன்ட்டு 10ன்னு மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் 5 லட்சம் கோடிக்கு தாண்டி உங்களுக்கு இந்த 20வது லெவலில் கிடைக்கும். இது வந்து அப்ராக்ஸாக நானே போட்ட கால்குலேஷன். ஸோ இதில் 5 லட்சம் கோடி கிடைக்கிது. ஸோ இப்படிப்பட்ட இன்கம் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வாங்குகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேங்க் இருக்குது. இப்போ இதுவரையிலும் நம்ம 5 பேரை கொண்டு வந்தால் லெவல் இன்கம் மட்டும் நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்கம்னால் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இன்கம்னா வேணும்னா நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணணும். அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணால் எவ்ரிடே ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் ரிவார்டு டூர்னா இருக்குது. அது நான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு ரேங்க்கு நீங்கள் வரணுன்னா ப்ரோன்ஸுன்னு பேர். அந்த ப்ரோன்ஸ் ரேங்க் நீங்கள் வரணுன்னா 5 பேர் இல்லை 15 நபர்களையும் நீங்கள் டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் வந்து ப்ரோன்ஸ். இதில் வந்து டெய்லி ராயல்ட்டி இருக்குது. டெய்லி ராயல்ட்டி 1%. அதாவது கம்பெனியோட டெய்லி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம்லேருந்து 1% உங்களுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் வெல்கம் கிட் இருக்குது ரிவார்டாக. டூர் கிடையாது இந்த ஃபஸ்ட் ரேங்க்கில். செகண்ட் ரேங்க் என்னென்னா சில்வர் எப்படி வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே 4 பேர், அதாவது 15 டைரக்ட் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அந்த 15 டைரக்ட்லேருந்து யாரேனும் ஒரு 4 பேர் ப்ரோன்ஸாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில்வர் ஆகிடலாம். ஸோ இது இல்லாமல் உங்கள் டீமில் குறைஞ்சபட்சம் 30 நபர்கள் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். அதாவது 4 ப்ரௌன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் டீமில் டோட்டலாக குறைஞ்சபட்சம் 30 நபர்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சில்வர் ரேங்க் அச்சீவ் ஆகிடுவீங்க. சில்வர் ரேங்க் வரும்போது உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டி 1.5%. இது எப்படின்னா அந்த ராயல்ட்டி இப்போ டெய்லி இந்த கம்பெனியில் 1 கோடி ரூபாய் வந்து இன்கம் வருது, டர்ன் ஓவர் ஆகுது, டெய்லி வருது அப்படின்னு சொன்னால் அந்த 1 கோடி ரூபாய்க்கும் 1% ஃபஸ்ட்டு ரேங்க்லேயும் சில்வர் ரேங்க்கில் 1.5% உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி வர்ற ராயல்ட்டி. அடுத்தது இதுக்கு வந்து ரிவார்டு மொபைல் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் டூர் நேஷ்னல் ட்ரிப்பு நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் கூப்பிட்டு போவாங்க. ஸோ தேர்ட் ரேங்க்கு கோல்டு ரேங்க் அச்சீவ் பண்ணணுன்னா உங்களுக்கு கீழே 4 சில்வர் வரணும். சில்வர் ரேங்க் இருக்கிறவங்க 4 பேர் வரணும். இது இல்லாமல் குறைஞ்சபட்சம் உங்கள் டீமில் 150 நபர்கள் இருக்கணும். இப்படி இருந்துட்டாங்கன்னா நீங்கள் கோல்டு ரேங்க்கில் வருவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டி 1.75%. ரிவார்டு லேப்டாப் கொடுக்குறாங்க. டூரு கோவா ட்ரிப்பு. ஸோ ஃபோர்த் ரேங்க்கு பிளாட்டினம். இது பிளாட்டினம் வரணுன்னா 4 பேர் உங்களுக்கு கீழே கோல்டு ரேங்க்கில் இருக்கணும். இது இல்லாமல் குறைஞ்சபட்சம் 750 நபர்கள் உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ இப்படி வந்துட்டால் நீங்கள் பிளாட்டினம் ஆகிடுவீங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு 2% ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும் டெய்லி. ஸோ இது இல்லாமல் ரிவார்டு பைக்கு கொடுக்குறாங்க, தாய்லாண்டு ட்ரிப்பு கொடுக்குறாங்க. ஸோ 5வது ரேங்க் வந்து டோபாஸ் வரணுன்னா உங்களுக்கு 4 பிளாட்டினம் மெம்பர் இருக்கணும். இது இல்லாமல் டீமில் 3250 நபர்கள் குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டி 1.75%. ரிவார்டு கார் கொடுக்குறாங்க. துபாய் டூர் இருக்குது. ஸோ 6வது ரேங்க்கு ரூபி நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு கீழே 4 டோபாஸ் மெம்பர்ஸ் வரணும். ஸோ இது இல்லாமல் 18,750 நபர்கள் உங்களுக்கு டீமில் குறைஞ்சபட்சம் இருக்கணும். இது ரெண்டும் அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூபி ஆகிடுவீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டி 1.5%. ரிவார்டு லக்ஸுரி கார் கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் ஃபேமிலி ஃபாரின் ட்ரிப்பு எவ்ரி இயர் ஒன்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபேமிலியோடு நீங்கள் போகலாம் ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு. ஸோ 7th லாஸ்ட் டைமண்டு ரேங்க் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே 4 பேர் ரூபியில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு கீழே வந்து டீமில் 93,750 நபர்கள் உங்கள் டீமில் குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் டைமண்டு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு டெய்லி ராயல்ட்டி 1%. ரிவார்டு லக்ஸுரி ஹவுஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஃபேமிலி ஃபாரின் ட்ரிப்பு எவ்ரி இயர் ட்வைஸு. அது 2 தடவை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோட ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் டூரு போகலாம். ஸோ இதுதான் ரேங்க்கு, எவ்ரிடே ராயல்ட்டி இன்கம், ரிவார்டு அண்டு டூர். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் ப்ரோன்ஸ் ரேங்க்கை நீங்கள் அடையணும். அதுக்கு முக்கியம் 15 டைரெக்டாக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். ஸோ மணி பிளான் போனஸ்னு ஒன்று மிக அற்புதமான ஒரு இன்கம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே நீங்கள் ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதாவது 15 நபர்களை ஸ்பான்சர் கொடுத்துருக்கணும் டைரெக்டாக. அப்படி பண்ணும்போது ப்ரோன்ஸ் ரேங்க் கிடைக்கிது. உங்களுக்கு கீழே 2 ப்ரோன்ஸ் வரும்பொழுது
கம்பெனி வந்து என்ட்ரி ஒரு 10 ரூபா வீதம் 2 பேருக்கும் கொடுத்து உங்கள் டோட்டல் இன்கம் 20 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டோட்டல் இன்கம் வந்து அப்கிரேடுக்கு 10 ரூபா எடுத்துக்கிறாங்க. அப்கிரேட் அப்படிங்கிறது அடுத்த ரேங்க்குக்கு என்ட்ரி அமௌண்ட்டாக போய் உக்காந்துரும் இந்த 10 ரூபா. ஸோ அது போக மீதி 10 ரூபா உங்களுக்கு நெட் இன்கம்மாக கிடைக்கும் ப்ரோன்ஸில். ஸோ அடுத்தது நீங்கள் சில்வர் வரும்போது ஏற்கனவே ப்ரோன்ஸில் 2 பேர் இருந்தாங்க. இந்த நேரத்தில் 4 ப்ரோன்ஸ் வந்துருக்கணும். சில்வர் ரேங்க்கில் நீங்கள் இருக்கணும். சில்வர் ரேங்க்கில் இருக்கும்போது 4 ப்ரோன்ஸ் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அப்கிரேட் அமௌண்ட்டு அந்த 10 ரூபா இங்கே வந்து உட்காந்துருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ 4 × 10 40 ரூபா உங்களுடைய டோட்டல் இன்கம். ஸோ அதில் 20 ரூபா அப்கிரேடுக்கு, அதாவது அடுத்த ரேங்க்குக்கு எடுத்துக்கிறாங்க. மீதி 20 ரூபா உங்கள் நெட் இன்கமாக மணி பிளான்ட் போனஸாக கிடச்சிடும். ஸோ அடுத்தது நீங்கள் கோல்டு ரேங்க் வரணும். உங்களுக்கு 8 ப்ரோன்ஸ் வந்திருக்கணும். இந்த 8 ப்ரோன்ஸ் வரும்போது அப்கிரேட் அமௌண்ட் 20 ரூபா பார்த்தோம். அந்த 20 ரூபா × 8 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 160 வரும். இதுலேருந்து 100 ரூபா அடுத்த ரேங்க்குக்கு அப்கிரேடு என்ட்ரியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ மீதி 60 ரூபா உங்களுடைய மணி பிளான்ட் போனஸ். அடுத்தது நீங்கள் பிளாட்டினம் ரேங்க்கில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே 16 மெம்பர் ப்ரோன்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்கிரேட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா என்ட்ரியில் வந்து உட்காந்துருச்சு. ஸோ 16 × 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1600 ரூபா. இதில் அப்கிரேட் அமௌண்ட்டு 1000 ரூபா, அதாவது அடுத்த ரேங்க்குக்கு என்ட்ரி அமௌண்ட்டு 1000 ரூபா எடுத்துக்கிறாங்க. மீதி 600 ரூபா உங்களுக்கு பிளாட்டினமாக இருக்கும்போது மணி பிளான்ட் போனஸாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் டோபாஸ் ரேங்க் வரும்போது உங்களுக்கு கீழே 32 ப்ரோன்ஸ் மெம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அப்கிரேட் அமௌண்ட் 1000 என்ட்ரியாக வந்து உட்காந்துருச்சு. அப்போ 32 × 1000 32,000 உங்களுக்கு டோட்டல் இன்கம். இதில் 15,000 அடுத்த ரேங்க்குக்கு என்ட்ரி அமௌண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்கிரேடுக்கு. மீதி உள்ள 17,000 இந்த நேரத்தில் உங்களுக்கு மணி பிளான்ட் போனஸாக கிடச்சிடும். ஸோ அடுத்தது ரூபி ரேங்க் நீங்கள் வரும்பொழுது 64 பேர் ப்ரோன்ஸாக இருக்கணும் உங்களுக்கு கீழே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த 15,000 அந்த அப்கிரேட் அமௌண்ட்டு என்ட்ரியாக வந்து உட்காந்துருச்சு. அப்போ 15,000 × 64 9,60,000 உங்களுடைய டோட்டல் இன்கம். இதிலேருந்து 8 லட்சம் ரூபா அடுத்த இதுக்கு என்ட்ரி அமௌண்ட்டை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. மீதி உள்ள 1,60,000 உங்களுடைய மணி பிளான் போனஸ் ரூபியில் இருக்கும் பொழுது. ஸோ லாஸ்ட்டு டைமண்ட் இதில் 128 பேர் உங்களுக்கு கீழே ப்ரோன்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த அப்கிரேட் அமௌண்ட்டு 8 lakhs இங்கே என்ட்ரியில் வந்து உட்காந்துருச்சு. அப்போ அந்த 128 and 8 lakhs மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,24,00,000 ரூபா வரும். இந்த 10,24,00,000 உங்களுக்கு நெட் இன்கம் அப்படியே கிடச்சிடும். ஏன்னா அடுத்த ரேங்க்கு கிடையாது, டைமண்டோட க்ளோஸு. ஸோ அதனால் அப்கிரேட் கிடையாது. அப்போது அந்த 10,24,00,000 உங்களுக்கு டைமண்டில் கிடச்சிடும். ஸோ இது டோட்டலாக நெட் இன்கம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 10,25,77,690 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ கடைசியாக அந்த டைமண்டில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேங்க் அச்சீவில் வரணும். அதாவது ப்ரோன்ஸில் 15 நம்பர்களை டைரெக்டாக கொடுத்து ப்ரோன்ஸில் வரணும். அந்த மாதிரி ரேங்க் அச்சீவராக வந்தால் தான் இந்த மணி பிளான் போனஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது. இதுவுமே நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணால் தான் இந்த இன்கமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோன்ஸு 15 டைரக்டரை கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு மந்த்லி இன்கம்மாக 150 ரூபா கிடைக்கிது. ஸோ 3 மாதத்துக்கு கொடுப்பாங்க. டோட்டல் இன்சென்டிவ் அப்போ 450 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் சில்வரில் 4 அதாவது டீமில் 4 ப்ரோன்ஸ் வரணும் ப்ளஸ் 30 மெம்பர் வரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா நீங்கள் சில்வர் ஆகிடுவீங்க. அப்படி சில்வராக வரும்போது உங்களுக்கு மந்த்லி இன்கம் 300 ரூபா கிடைக்கும். இது 6 மாதத்துக்கு கிடைக்கும். மொத்தம் 1,800 ரூபா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு வரும்போது உங்களுக்கு மந்த்லி இன்கம் 1,500 ரூபா. இது 12 மாதத்துக்கு கிடைக்கிது, அதாவது 1 இயருக்கு கிடைக்கும். இது வந்து டோட்டலாக 18,000 நீங்கள் டோட்டல் இன்சென்டிவ் பெறுவீங்க. அடுத்தது 4வது பிளாட்டினம் ரேங்க்கில் நீங்கள் வரும்போது பெர் மந்த் 7,500 ரூபா வாங்குவீங்க. எத்தனை வருஷம்னா 3 வருஷத்துக்கு பெர் மந்த் 7,500 ரூபா வாங்கிட்டே இருப்பீங்க. இதனுடைய டோட்டல் இன்கம் 2,70,000 ரூபா. அடுத்தது டோபாஸ் ரேங்க்கில் வரும்போது உங்களுடைய மந்த்லி இன்கம் 37,500 ரூபா மந்த்லி இன்சென்டிவ், சேலரின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ 37,500 ரூபா 4 வருஷத்துக்கு நீங்கள் வாங்குவீங்க. இதனுடைய டோட்டல் அமௌண்ட்டு 18 லட்சம். அடுத்தது ரூபி ரேங்க்கில் வரும்போது ஒரு மாதத்துக்கு மந்த்லி இன்சென்டிவ், அதாவது மந்த்லி சேலரி 1,87,500 ரூபா 5 வருஷத்துக்கு வாங்குவீங்க. ஸோ இதனுடைய டோட்டல் 1,12,50,000 ரூபா.
அடுத்து லாஸ்ட் டைமண்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மந்த்லி இன்சென்டிவ் 9,37,500 ரூபா. அதாவது மந்த்லி நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு. இது வந்து 6 வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதனுடைய டோட்டல் பார்த்திங்கன்னா 6,75,00,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி மந்த்லி இன்சென்டிவ் உங்களுக்கு ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கும். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வாங்கணுன்னா முக்கியமாக 15 டைரக்ட் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். அடுத்தது 5% டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. அடுத்து 10% டிடக்ஷன் இ ஃபண்ட் ஃபார் டீம் சப்போர்ட். இதில் வந்து நீங்கள் உங்கள் கமிஷன் வாலெட்டில் இருக்கும். அந்த கமிஷன் வாலெட்டில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஃபண்ட் வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுடைய ஃபண்ட் வாலெட்டுக்கோ அல்லது பேங்க்குக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து டைரெக்டாக டீம் சப்போர்ட் வாலெட்டில் போய் உட்காந்துரும். இந்த டீம் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டீமில், அதாவது ஜெட்பே டீமில் இந்தியா ஃபுல்லாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை திடீர்னு ஏதாவது நஷ்டம், விபத்து இப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கம்பெனியில் தெரிவிச்சிங்கன்னா அவங்க அதை உண்மையாக அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு தகுந்த ஒரு இழப்பீட்டு தொகையோ அல்லது வெகுமானத்தையோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய தொகை தான் இந்த 10% டிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நோ அட்மின் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. செல்ஃப் ஃபண்ட் வாலெட்டில் ₹1 இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது மினிமம் பேங்க் வித்ட்ராவல் ₹200 இருந்தால் நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். 24/7 எனி டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பிடிபி ட்ரான்ஸ்ஃபர் ₹50 இருந்துச்சுன்னா நமக்குள்ளே, அதாவது என்னுடைய வாலெட்லேருந்து உங்களுக்கு, உங்களுடைய வாலெட்லேருந்து உங்களுக்கு கீழே இருக்கிற டீமுக்கோ யார் கேட்குறாங்களோ அந்த பர்சனுக்கு ₹50 நீங்கள் பிடிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ₹50 இருந்தால் மினிமம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இதில் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ உங்களது நேரத்தை ஒதுக்கி இதுவரை இந்த வணிக திட்டத்தை பார்த்தமைக்கு நன்றி.